ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் 25வது ஸ்லோகம். தத்ர ஸ்ரக்ஸ்பர்ஷகந்தம் ஸ்புரதுபரி பணாரத்னரோஷிவிதானம் விஸ்தீர்ய அனந்தபோகம் ததுபரி நயதா விஸ்வம் ஏகாதபத்ரம் தைஸ்தைகாந்தேன சாந்தோதிதகுணவிபவை அர்ஹதாத்வாம் அசங்கைஹி அந்யோன்ய அத்வைத நிஷ்டா கணரச ககனான தேவி பத்னாசி போகான். இப்போ இதுக்குள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். தேவியை பார்த்து, மகாலட்சுமியை பார்த்து பட்டர் சொல்கிறார், இப்படி நீ அமர்ந்திருக்கிற மண்டபத்தில் ஆதிசேஷன் எப்படி இருக்கார் தெரியுமா? அவரோட உடல் நல்ல மலர் மாலை போல மென்மையாக இருக்குது, அப்படியே நறுமணம் வீசுறது. அவர் படம் எடுத்து ஆடின்னு இருக்காரு தலைகள், அதில் இருக்கிற ரத்தன கற்கள் மேலே ஒரு கொடை விரிச்சா மாதிரி இருக்குது. இப்படி விரித்த அழகான நல்ல வாசனை உள்ள உடலையும் கவிழ்க்கப்பட்ட கொடை போன்ற தலைகளையும் ஆதிசேஷன் வச்சுட்டுருக்கார். அதன் மேலே கம்பீரமாக ஸ்ரீமன் நாராயணன் அமர்ந்து இந்த உலகத்தை அப்படியே வழி நடத்தின்னு போகிறார். அவரோட திருக்கல்யாண குணங்கள் எண்ணற்றவை, ரொம்ப அதிசயங்கள் நிரம்பியவை. அதனால தானே உனக்கு தகுந்தவனாக அவர் இருக்கார். இப்படியா உன் மனதுக்கு பிடித்தமான எம்பெருமானோடு ஒன்றாவே இருக்க. நீங்கள் 2 பேரும் அந்யோன்யமான தம்பதிகளாக, திவ்ய தம்பதிகளாக இருக்கீங்கள். அதனால தானே நீ நல்ல போகங்களை அனுபவிக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார்.